வணக்கம். இன்னைக்கு அதிரன் சோமில் ஒரு சுவையான ஈஸியான முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. லஞ்ச் டைமில் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விட்டுறோம். இப்போ இதோட ஒரு 7-8 பல் பூண்டு, அதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூண்டு வேணுனாலும் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி நம்ம இதோடு சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இங்கே ஒடிசாவில் சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 2 to 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி இதோட வந்து சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வந்து மசிய வெந்து வந்திருக்கும். தக்காளி வெங்காயமும் நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை வந்து சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி விடுறோம். இப்போ இதோட மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேக விடுறோம். இதில் நான் ஒரு 8 முருங்கைக்காய் வந்து மீடியம் சைஸ் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இப்போ இதோட மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விடுறோம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இதை மூடி போட்டு நல்லா வேக விடுறோம். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ நம்ம வந்து காரத்தையும் உப்பையும் சரி பார்த்துட்டு, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால உப்பு இது கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக விட்டு எடுக்கிறோம். பாருங்கள், நம்மளோட முருங்கைக்காய் தொக்கு வந்து நல்லா சூப்பராக சுவையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் அதிரன் சோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க.